எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம். சரி, எனக்கு ஒரு டவுட். பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு ஒண்ணுமே சந்தேகம். புரிய மாட்டேங்குது. இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இல்லையா? பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பைபிள் இப்படி இல்லாம இருக்கு. பைபிள் இப்படி அர்த்தம் என்னையா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு அங்கிள், சந்தேகம் எனக்கு ஒரு ஐயா. அண்ணா ஒரு டவுட்னா, மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நீங்களும் பிரயோஜனமாக இருக்கிறதாக சொன்னீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஃபோன்லேயும் மெயில்லையும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு சிலர் குறைகளையும் சொல்லியிருக்கிறீங்க. நிவர்த்தி பண்ணிக்கொள்ள பார்க்குறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, யார் அப்போஸ்தலர்? இவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர் யார் அப்படின்றது ஏன் இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அப்போஸ்தலர்னு பட்டம் போட்டுக்கிறாங்க. இதில் உண்மையான அப்போஸ்தலர் யார், பொய்யான அப்போஸ்தலர் யார்? இந்த கேள்வி இன்னைக்கு மட்டும் இல்லை, சபை காலத்திலேயே இருந்திருக்கு. எபேசு சபைக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில், அப்போஸ்தலர் சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, சபைக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு என்னன்னா, எது ஆட்டுக்குட்டி எது ஓநாய் அப்படின்னு நம்ம விளக்கி காட்டணும் விசுவாசிகளுக்கு. இல்லைன்னா விசுவாசிகள் ஏமாந்து போவாங்க. நம்ம வெறும் அவர்களுக்கு புல்லையும் வெறும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பத்தாது. ஏன்னா வசனத்தின்படி நான் சொல்கிறேன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டியில் நடத்தினா மட்டும் போதாது. எது ஓநாய், ஏன்னா சில நேரத்தில் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் வரும். அப்போ இந்த விசுவாசிகளுக்கு ஓநாயை தெரிந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்களேன், அப்போ வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, சோதித்து கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தீர்க்க தரிசனம், இது வெறும் அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்லை, தீர்க்கதரிசிகளே இருக்காங்க. தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் தெசலோனிக்கருக்கு எழுதுறார். அதே மாதிரி தான் போதகத்திலும் கள்ள போதகர்கள் வருவார்கள்னு பேதுரு எழுதுறார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஊழியம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான பிசாசினுடைய ஊழியம் ஒன்று நடக்கும். சரி, இன்னைக்கு கேள்வி, இந்த அப்போஸ்தலர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான 4 வேலையை கொடுக்குறார். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டிய வேலை. ஃபர்ஸ்ட், அவர்கள் தம்மோடு இருக்கவும். வசனம் சொல்லுது, அவர்கள் தம்மோடு இருக்கவும், அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்யணும். ஃபர்ஸ்ட் இயேசுவோடு இருக்கிறவன் தான் அப்போஸ்தலன். ரெண்டாவது, அவர்கள் பிரசங்கம் பண்ணவும். வேத வசனத்தை அவர்கள் என்ன செய்யணும், நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும், வசனத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும். மூன்றாவது, குணமாக்கவும். நாலாவது, பிசாசுகளை துரத்தவும். அதுக்கப்புறம் தான் வரங்கள் கிரியை செய்யும். இந்த 4 காரியங்களும் முதலாவதாக அப்போஸ்தலருடைய அடிப்படையாக ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு கொடுத்தது. இந்த அடிப்படையில் இல்லாதவங்க யாருமே அப்போஸ்தலர் இருக்கவே முடியாது. இன்னைக்கு தேவனோடு இருக்கிறாங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் வசனத்திலையும் பிரசன்னத்திலையும் மகிமையிலையும் உங்களுக்கு வேறுபட்டு இருப்பாங்க. அவங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, இந்த அப்போஸ்தலர்கள் வாயில வசனம் மட்டும்தான் இருக்கும். இந்த வசனம்னு வரும்போது எல்லா அப்போஸ்தலர்களும் வசனம் பேசுகிறாங்களே, அதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதி காலத்தில் எப்படி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. எப்படி அப்போஸ்தலரை கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா பேதுரு ஒரு இடத்துல இருப்பார், பவுல் ஒரு இடத்துல இருப்பார், இவங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கத்தில் இருப்பாங்க. திடீர்னு எருசலேமுக்கு ஒருத்தன் வந்து அப்போஸ்தலரை என்னை அனுப்புனாங்க, எனக்கு வந்து ஊழியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு மாதிரி ஃபோனோ மெயிலோ அன்றைக்கி கிடையாது. ஸோ எப்படி இவனை அவங்க அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது? எங்களிடத்துலேருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே மாதிரி பவுல் திமோத்தியை பற்றி சொல்லும் போது, நான் உங்களிடத்துக்கு அனுப்புவதற்கு அவனை விட சிறந்தவன் ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த அனுப்புறது பவுல் தானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை டாக்குமெண்ட் எழுதி அனுப்பலாம், சில நேரத்தை எழுதாமையும் அனுப்பிடலாம். இப்போ என்ன செய்யலாம்? ஒருவேளை அவங்க டாக்குமெண்ட் தொலைஞ்சு வச்சிருப்பாங்க, லெட்டர் எழுதி கொடுத்தாரு, தொலைச்சிட்டு வர வழியில் கொள்ளையர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நல்ல அப்போஸ்தலரையும் தள்ளிட முடியாது. அப்போ அந்த அப்போஸ்தலர் சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வச்சிருந்த கிரைட்டீரியா என்ன அப்படின்றதுக்கு அப்போ உள்ள ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப். அன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த அப்போஸ்தலரை பிரசங்கம் பண்ண விடுவாங்களாம். அவன் பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய பிரசங்கத்தில் இம்மைக்குரியதை குறித்து, இந்த பூமிக்குரியதை குறித்தோ, உலக ஆசீர்வாதத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, அல்லது அவனுக்கு தேவையை குறித்தோ, தன்னுடைய தேவையை குறித்தோ பிரசங்கம் பண்ணுவானால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானிச்சாங்க. அவங்க அப்போஸ்தலர் அல்ல, அவங்க அப்போஸ்தலர் இடத்துல வந்தவனும் அல்ல அப்படின்னு தீர்மானிச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால்,
உண்மையான அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டவன் மறுமைக்குரியதை பற்றும் பரிசுத்தத்தை பற்றும் விசுவாசத்தை பற்றும் இவர்களை எப்படி கொண்டு போய் அங்க சேர்க்கலாம் என்பதை குறித்து இருக்கும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மூல வசனங்கள்னு என்ன இருக்கு அந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்த அபிஷேகம், நியாய தீர்ப்பு, இந்த மாதிரி காரியங்கள், கைகளை வைக்குதல், குணமாக்குதல், இது பத்தி தான் இருக்குமே ஒழிய இதை தவிர்த்து இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கடந்து ஆவியில போகணும். நம்ம ஆவிக்குரிய உபதேசங்களுக்குள்ள போகணும். அதை விடுத்து இன்னைக்கு இம்மைக்குரியதையும் மறுமைக்குரியதையும் பேசி படோட்டமா ஆடம்பரமா உலகத்தான விட பயங்கர கிராண்டா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நம் ராஜாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு. நாம் உண்மை ராஜாவுடைய பிள்ளைகள். ஆனா ராஜாவுடைய பிள்ளைகளாக நாம் இங்க இல்லை, ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறோம். அவர் ராஜாவும் ஆசாரியனுமா இருக்கிறார். அவர் இப்ப ஆசாரியத்துவத்தை முடிச்சிருக்கிறார். இன்னும் ராஜாவா பூமியில வரல. அவர் ராஜாவா பூமியில வரப்போறது 1000 வருஷ அரசாட்சியில. அது வரைக்கும் நாமளும் ஆசாரியத்துவத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம உள்ள ராஜாவா இருக்கணும், வெளியே ஆசாரியனா இருக்கணும். இது அவங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இது கோபமும் படுறாங்க. ஆண்டவர் நம்முடைய வசதி வாய்ப்புகளை, நமக்கு தேவைகளை நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் தடை சொல்லவே இல்லை. நல்லா சாப்பிடலாம், தேவையான ட்ரெஸ்ஸை போடலாம், போக வரலாம். ஆண்டவர் அதுக்குள்ள எந்த தடையும் சொல்லல. இதை விடுத்து அவர்கள் என்ன விரும்புறாங்கன்னா ஆடம்பரம், லக்ஸுரி. இந்த லக்ஸுரி எல்லாம் தாண்டி ஆனா அப்போஸ்தலர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அதிலும் வேறுபட்டவர்கள். நீங்க பாத்தீங்க எல்லா அப்போஸ்தலரையும் கூப்பிடும் போது ஆண்டவர் கூப்பிட்ட முதலாவது பேசிக் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு வா. அதாவது பேதுருவை சொல்லும் போது அவன் பிடிச்சிருக்கிற மீன் 2 படகு நிறைய மீன் இருக்கு, அதை விட்டுட்டு வா. ரெண்டாவது யோவானை கூப்பிடும் போது அவன் போயிட்டு வலை, அதை விட்டுட்டு வா. இதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. ஆனா பேசிக் இது இங்க மட்டும் இல்ல. ஆபிரகாமை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அப்புறம் எலிசாவை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அவங்க எல்லாருமே விட்டுட்டு வரதுங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். அது அப்போஸ்தலருக்கு தலையாயான குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு விட்டுட்டு வரவங்க அப்போஸ்தலரா, இருக்கிறதெல்லாம் சேர்த்து கொள்றவங்க அப்போஸ்தலரா. அன்னைக்கு அப்போஸ்தலர் என்பது அழைப்பு, கூப்பிடும் போதே. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய ஊழியத்தின் முடிவில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் பண்ணி முடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒரு அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அழைப்பு அவருக்கு அப்போ அப்போஸ்தலர் அழைப்பு இல்லை. முடிக்கும் போது அவர் அப்போஸ்தலராக முடிக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் இத்தனை சபைகள் ஸ்தாபிச்சிருக்கிறாரு, இத்தனை ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அதை நம்ம எதுவுமே கனவீனப்படுத்தல, அதை கனப்படுத்துறோம். அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். யாரும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செஞ்சிருக்கிறார். ஆனால் அழைப்பு என்பது என்ன? அது வேறு. அது வரும்போதே அப்போஸ்தலராக வரணும், முடிக்கும் போது அப்போஸ்தலராக முடிக்க கூடாது, ஆரம்பிக்கும் போதே அப்போஸ்தலராக ஆரம்பிக்கணும். இது மட்டும் இல்லாம அப்போஸ்தலருக்கு இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. பவுல் சொல்றாரு, நான் தேவனை தரிசிக்கவில்லையா அப்படின்னு. நான் அப்போஸ்தலன் இல்லையா, நான் தேவனை தரிசிக்க இல்லையான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போஸ்தலர்களுடைய மிக முக்கியமான விஷயம் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த தேவனை தரிசிச்சன்றதுக்கு தரிசனம் போயிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இவங்க வேற எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அப்போஸ்தலர்களுடைய குணாதிசயம் இதுதான். பைபிளில் சொல்லியிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் இப்படி தான் இருப்பார்கள். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 1 பேதுரு 3:19-20 காவலுள்ள ஆவிகள்னு இருக்குது. இந்த காவலுள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணினார்னு இருக்க. அப்போ பிரசங்கம் பண்ணியும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா? அப்போ பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதல்ல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் இருந்ததான கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அப்போ ஏனோக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, அதற்கு பிறகு நோவா பிரசங்கம் பண்ணுறாரு. இப்படி இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணியும் இவங்க யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அன்னைக்கு உள்ள அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதியின் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்கள் தாழ்ந்த பாதாளத்துக்கு போனார்கள். அதான் துன்மார்க்கருக்கான அங்க இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மேல் பாதாளத்தில் உள்ளவங்களை மீட்க வர்றாரு. மீட்க வந்துட்டு அவர் போகும்போது என்ன பிரசங்கம்னா, பிரசங்கத்தில் வெற்றி பெற்ற பிரசங்கம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் போருக்கு போகும்போது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, போர் முடிச்சுட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து முடிச்ச பிரசங்கம் அது. பாருங்க, இத்தனை வருஷமா உங்களை ஏன் நாங்கள் கீழ்ப்படிய சொன்னோம், அன்னைக்கு நீங்கள் ஏன் கீழ்ப்படியாமல் போனீங்க? கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னைக்கு இவங்களோடு கூட நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பீர்கள். இந்த மேன்மைக்காக தான் உங்களை அன்னைக்கு கீழ்ப்படிய சொன்னோன்னு சொல்றதான பிரசங்கம் தான் அது. அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பிரசங்கம் இல்லை. அதை தான் அந்த இடத்துல காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு. அந்த ஆவிகள் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பத்துக்கான வாய்ப்பு பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். பூமிக்கு அப்புறம் நீங்க இறந்த பிறகு பாதாளத்துக்கு போன பிறகு மனம் திரும்புதல் என்பது கிடையாது, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் விரும்புகிறான், ஆனாலும் அவனால் திருப்பி பூமிக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. அதனால அந்த காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா, அவர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பிரசங்கம் இல்லை, ஆல்டர் கால் கொடுக்குற பிரசங்கம் இல்லை, அது வெற்றியின் பிரசங்கம். நாங்கள் இவர்களை மீட்டு கொண்டு போகிறோம், இதுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இப்பொழுது தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியதான வெற்றியின் பிரசங்கம்.
நாம அடுத்த கேள்விக்கு போலாம். எபிரேயர் 6:20 மெல்கிசேதேக், இந்த மெல்கிசேதேக்கை பத்தி இவங்க ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு இருக்குது. இதை பத்தி இவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மெல்கிசேதேக் என்பது யாரு, அவர் இருந்தாரா இல்லையா, அது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த மெல்கிசேதேக் என்பது பழைய ஏற்பாட்டில் நமக்கு உள்ளதான ஒரு நிழலாட்டமான ராஜா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். இந்த சாலேம் என்பதுதான் எருசலேம், சமாதானம். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. எபிரேயர்ல இதற்கான விளக்கம் நமக்கு இருக்கு. அப்போ இந்த சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் ஒருத்தர் வெளிப்படணும். வரக்கூடியவர் கையில் என்ன கொடுக்குறாரு, அப்பமும் ரசமும். பிரதான ஆசாரியருக்கான வேலையை அவர் பார்க்குறாரு. அதாவது தேவனுடைய ஆசாரியன் ஆகிய அப்படின்னு தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறார். இது என்னன்னா, வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவனுடைய மெல்கிசேதேக்கின் முறைமை நம்ம சொல்லுவோம், ராஜாக்களும் ஆசாரியருமாய். இப்போ நம்மளை அவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 படி ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த முறைமையை நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. 6:20 எபிரேயரில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ தான் அந்த முறைமையின்படி வராரு அப்படின்னு இருக்கு. அவர் நான் சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் இருக்கிறார். அதனால தான் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவதில்லைன்னு வசனம் சொல்லுது. ஸோ இந்த மெல்கிசேதேக் என்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய முறைமை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரித்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரம், இது எல்லாம் இணைந்துதான் அது. அதனுடைய நிழலம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டு முறைமை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இதை ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, நான் பல முறை சுவிசேஷம் சொல்றேன், நான் பாரத்தோட தான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணி போய் சொல்றேன். ஆனால் நான் அப்படி சொல்லும்போது அநேகர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க, அசட்டப் பண்றாங்க, கேட்காம போறாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் என்னுடைய மனநிலை பாதிக்கப்படுது. ஒருவேளை நான் தேவ சித்தம் இல்லாமல் சொல்லிட்டேனோ, ஒருவேளை நான் கர்த்தர் அழைக்கலையோ, நான் சொல்லக்கூடாதோ, இப்படிலாம் எனக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்படுது, ஏன் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை சுவிசேஷம் சொல்லுவது தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் கரத்தில் இருக்கிறது. நம்ம வேலை தண்ணியின் மேலே விதைய போடுறது தான். அது விளைய பண்ணுறது கர்த்தர் கரத்தில் இருக்குது. அது எப்போ விளைய பண்ணணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது, சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்த கடமை. சொல்லுவது நம்ம வேலை, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்றத கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்க அசட்டை பண்ணுறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை கோபப்படுறாங்க, எல்லாமே அவர்களுக்குரியது. இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில் போய் சொல்லியும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரையே துரத்தி விடுறாங்க, நகரத்தை விட்டு வெளியே போங்கன்றாங்க, மலை மேலேருந்து கீழே தள்ள பார்க்குறாங்க, கல்லெறிஞ்சு கொல்ல பார்க்குறாங்க. இவ்வளவும் அவருக்கு நடந்திருக்கு. அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, பட்டணங்கள் தோறும் பவுல் அடிக்கப்பட்டார்னு இருக்கு. எல்லா பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. அப்படி இருக்கும்போது நம்மளை மட்டும் அவங்க உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் நமக்கு சொன்னது, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் தான் இருக்கு. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சொல்ற சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்ளாததும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. இன்னொன்று நான் சொல்றேன், நாம சொல்றதுல தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது கர்த்தர். இப்போ நாம இன்னைக்கு சொல்லுவோம் சுவிசேஷம், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஒரு அடி கல்லை நகர்த்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேற யாராவது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு சொல்லுவாங்க, இப்போ அந்த கல் இன்னும் கொஞ்சம் நகரும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க, அது நான் ஏற்றுக்கொள்ளலை, திருப்பி நீங்களும் சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. அங்கேயும் கல் ஒரு இன்ச்சு தான் நகருது. திருப்பி வேற யாராவது சுவிசேஷம் சொல்லுவாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நகரும். என்னங்க எல்லாருமே சொல்றீங்க, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ இருக்குது போல, நானும் பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். இப்போ நேரம் இல்லை. இது 3வது ஸ்டேஜ். இவங்க 4வதாக ஒரு பெரிய பிரசங்கியாருடைய மீட்டிங்க்கு போவாங்க, யாராவது கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல அந்த பிரசங்கத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரசங்கியார் மீட்டிங்கில் தான் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது அவருடைய வேலை மட்டுமல்ல. ஏற்கனவே 3 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தள்ளி இருக்கிறாங்க, கொத்தி இருக்கிறாங்க, நிலத்தில் விதைய போட்டுருக்கிறாங்க, கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய காலத்தில் அது விளைஞ்சிருச்சு. அதனால இதில் அவருக்கு மட்டும் பலன் அல்ல, சொன்ன உங்களுக்கும் இருக்கு. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் பலன் உண்டு. ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ,
சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் ஐயோ, நீங்க பாட்டு தைரியமா சொல்லிக்கிட்டே இருங்க, இதற்கான பலன் அங்க வருது. அதான் ரொம்ப முக்கியம். பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்க ஆனால் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் நமக்கு அதுக்கான பிரதிபலனை கட்டளையிடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன். உலகத்திலேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத ஒரே ஜாப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை தான். இதில் டார்கெட்டே கிடையாது. இத்தனை 1000 ஆத்மா ரட்சிக்கணும், இத்தனை 1000 ஆத்மாக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், இத்தனை 1000 ஆத்மாக்கு நீ பரிசுத்த அபிஷேகம் கொடுத்தா தான் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வேலை வாங்காத ஒரே எஜமான் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவர் நமக்கு சொன்னது ஒன்று, நீ போய் விதைய போடு, சுவிசேஷம் சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. எவ்வளோ ஈஸியான ஜாப். அதுக்கே நீங்கள் சோர்ந்து போயிட்டா எப்படி? தைரியமாக சொல்லுங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பெரிய சாமியார் மாதிரி பேசுகிறேன்பாங்க, இனிமேட்டு வந்து சொல்லாதேம்பாங்க. அது அவங்களுடைய வேலை, சொல்லுவது நம்ம வேலை. சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கான பலன் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார்னு இருக்க. நீங்க யாருமே பழைய ஏற்பாட்டில் பரலோகத்துக்கு போகலன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது இப்போ எலியா போனார்னு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இதை ஏற்கனவே 2-3 பேர் கேட்டு நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லியிருக்கிறேன். இதை நான் இங்கே உங்களுக்கும் அதை சொல்கிறேன். இந்த பரலோகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்டால், பரலோகம் என்பது வேறு லோகம். பரதேசி அப்படின்னா வேற ஊருக்காரன், பரலோகம்னா வேறு லோகம். பரலோகத்தில் 7 பரலோகம் இருக்கிறது என்பது யூதருடைய நம்பிக்கை. அதனால தான் பைபிள்லையும் அந்த ஸ்டேஜஸ் இருக்கு. பரலோகங்களே அவரை துதியுங்கள் அப்படின்னு தான் இருக்கு பைபிளில். இப்போ இந்த ஹெவன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வானம் ஸ்கைங்கிற வார்த்தைக்கும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வானம்னு சொல்லுவோம், பரலோகம்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஹெவன்ஸ்ன்னு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹெவன்ஸுங்கிறது நிறைய காரியத்தை குறிக்குது. பரதீசையும் ஹெவன் தான் சொல்கிறாங்க அந்த லைனில். இப்போ இவர் சொல்லும் போது 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்கிறார். அப்போ அந்த பரதீசு அப்படிங்கிறது வானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துக்கு பேர் பரதீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் நம்முடைய கர்த்தர் இருக்கிறது ஒரு வானம். இந்த எலியா போனது வேறொரு வானம். ஏன்னா வசனத்தின்படி சபை தான் ஃபஸ்ட்டு பரலோகத்துக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லைன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க போகிறவங்க திரும்பி வரவும் போகிறாங்க. என் பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு இயேசுவும் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டுமாக வர வேண்டி இருக்கிறது. அவரை ஆண்டவர் இடத்துல வச்சிருக்காரு. அது பரதீசியாகவும் இருக்கலாம், வேறொரு லோகமாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் தேவன் இருக்கிற பரலோகத்துக்கு அல்ல. ஏன்னா ஒரு சிலர்லாம் போய் பார்த்துட்டு வந்து எலியா பரலோகத்தில் இருக்கிறாரு, மோசேயே பரலோகத்தில் இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பைபிள் படி வசனத்தின்படி அது சரி அல்ல. வசனத்தின்படி சபை தான் முதலாக பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிற கூட்டம். ஏன்னா எபிரேயர் 11:39-40 சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி நாம் வந்தாதான் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா உள்ளே போக முடியும். அதனால எலியா போன பரலோகம் என்பது வேறொரு லோகம், அதாவது பாரடைஸ் மாதிரி வேறொரு லோகமாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அல்ல. ஏன்னு சொன்னா யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்தை பார்க்கிறார். அப்படி பார்த்தா அவர் எத்தனையோ பேரை பார்க்கிறார். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அப்புறம் திரளான ஜனங்கள், கண்ணாடி கடல் அருகே ரத்த சாட்சிகள், இப்படி நிறைய பேர் பார்க்கும்போது எலியாவையும் பார்த்திருப்பாரு. அங்க எலியாவை பார்த்தாருன்னு சொல்லப்படவில்லை. ஸோ அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு உண்மை புலப்படுகிறது. நாம அடுத்த கேள்விக்கு போலாம். இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரதர் ஒரு கன்ஃபியூஷனில் கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறாருன்னா, சபையினுடைய மூல உபதேசம் தான் என்ன? சபையினுடைய மூல உபதேசம் தான் என்ன? இந்த உபதேசம் ஒவ்வொரு சபைக்கும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி எந்த சபை கரெக்டான சபைன்னு கண்டுபிடிக்கிறது? இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சபை தான் சரி, அந்த சபை தப்பு, இது பரலோகத்துக்கு போகும், அது போகாது, இப்படின்னு இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாய தீர்ப்புக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாங்க. இதையும் ஒரு படி தாண்டி ஒரே டினாமினேஷனுக்குள்ள இருக்கிற சபைகளுக்குள்ளேயே இங்க இருக்கிற சபை விசுவாசி அந்த சபைக்கு போகக்கூடாது, அந்த சபை விசுவாசி இந்த சபைக்கு வரக்கூடாது, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றுப்பாட்டு கருத்தும் இல்லை. ஆனால் ஒரே உபதேசம், ஒரே பைபிள் காலேஜில் படித்த ஒரே கொள்கைக்குள்ள இருக்கிற ஒரே டினாமினேஷனுக்குள்ள இருக்கிறவங்கள வேறொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்படி தடுக்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு நமக்கு தெரியல.
சரி இருக்கட்டும். இப்போ இங்க என்ன ஆகுது? இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? எது மூல உபதேசம்? எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல அந்த மூல உபதேசங்களை குறித்து அங்கே தெளிவா இருக்கு. இது ஏற்கனவே நம்ம இன்னொரு கேள்விக்கும் சொல்லி இருக்கிறோம். அங்கே மனம் திரும்புதல், ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், பரிசுத்தாவின் அபிஷேகம், கைகளை வைக்குதல், குணமாக்குதல், இதெல்லாம் அஸ்திவார உபதேசங்கள் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த கிறிஸ்தவ சபையும் இதுல மாறாது, எந்த டினாமினேஷனும் மாறாது, எல்லாரும் இதில் தான் இருப்பாங்க. அப்ப இவங்க எதுல மாறுபடுறாங்கன்னா இதனுடைய செய்முறையில தான் மாறுபடுறாங்க. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மளே கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல் மனம் திரும்புதல். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னி உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்க அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை வாங்க முடியுங்கிறது நாம எதிர்பார்க்கிறோம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. பவுல் வீட்டுக்குள்ளேயே ரட்சிக்கப்பட்டாரு, அவர் தமஸ்குக்கு போற வழியில ரட்சிக்கப்பட்டாரு, வீட்டுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு. அப்ப நீங்க அப்போஸ்தலர் ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் வழியில சந்திச்சு ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம இவர் ஞானசானம் எங்க எடுக்கிறாரு? கந்தாக மந்திரி போற வழியில எடுத்துட்டு போயிடுறாரு ஞானசானம். இது ஆக்சுவலா பைபிள் படி ப்ரொசீஜர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மனம் திரும்புதலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வச்சிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் மனுஷங்கிட்ட மனம் திரும்புதல் வரணும், அங்க போய் பாவ மன்னிப்பு வாங்கணும், அவர்கிட்ட போய் அவர் உங்க பாவத்தை மன்னிச்சதா மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம். இப்ப அந்த செய்முறையில மாறுபடுது பாருங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுலயே மாறுபாடு எப்படி வருதுன்னு பாருங்க. அதை தான் சொல்றேன். அடுத்து ஞானசானம். ஞானசானம் என்பது தண்ணியில மூழ்கி எடுக்கணுங்கிறது தான் பைபிள் சொல்றது. ஏன்னா இயேசு கிறிஸ்து யோர்தானில் தண்ணீர் மிகுதியா இருந்தபடினாலே யோவான் அங்கே ஞானசானம் கொடுத்து கொடுத்தான்னு இருக்கு. ஸோ அங்கதான் போய் அவர் தண்ணியில மூழ்கி எடுத்திருக்கிறாரு. பேப்டிசம்ங்கிற வார்த்தைக்கு, பேப்டிசோங்கிற கிரேக்க வார்த்தைக்கு மூழ்குதல் தான் அர்த்தம். தண்ணீரில் ஞானசானம் தெளிச்சு கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது வந்த முறை, அது பைபிள்ல இல்லாத முறை. இப்போ இதே ஞானசானத்துக்கு 2 முறை ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? 3வது முறை கொடிக்கு கீழே போய் எடுக்கணும். இந்த மாதிரி ஞானசானத்தில் முறைகள் மாறுபடுது. அதான் சொல்றேன், செய்முறைகள் மாறுபடுகிறது ஒழிய அவருடைய அடிப்படை உபதேசம் மாறல. ஞானசானம் கண்டிப்பா எடுக்கணும், ஆனா எப்படி எடுக்கணுங்கிறதுல தான் மாறுது. ஒரு சிலர் இயேசுவின் நாமத்தில் எடுக்கணும்ன்றாங்க, ஒரு சிலர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்கணும்ன்றாங்க. இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க, வெறும் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுத்தாதான் சரின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஞானஸ்தானத்தில் மாற்றம் இல்லை, மூல உபதேசத்தில் மாற்றம் இல்லை, அந்த எடுக்கிற முறைகளில் தான் இவர்கள் எல்லாருமே மாறுபடுகிறார்கள். ஸோ இதுதான் இந்த மூல உபதேசம். நீங்கள் கேட்டது எதுனா அந்த எபிரேயர் 6:1-2 தான். அதற்கு பிறகு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஆனால் இந்த செய்முறைகள் இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன அளவில் இப்போ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக ஒரு பிரிவினை வரும். நான் சொல்கிற அளவில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்குது, உங்கள் வீட்டில இருந்தே உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் மனம் திரும்பினா போதும். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இயேசுவே உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையை என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால நீங்கள் தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எடுக்கலாம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொடுத்துருக்காங்க, அதையே எடுக்கலாம். ஆனா அதில் எடுத்தாதான் நீ நரகத்துக்கு போவ, இதில் எடுத்தாதான் நீ பரலோகத்துக்கு போவேன்னு 2 பேரும் சொல்லக்கூடாது. அங்கதான் மிஸ்டேக் ஆகுது. இது அங்க ஒரு பயங்கரமான மிஸ்டேக் வருது. இதையும் தாண்டி ஞானஸ்தானத்தில் சொல்றேன், இது ஒரு சரியான ஞானஸ்தானன்றதுக்காக நான் சொல்றேன். பிதாவை மறுதலிக்கிறது, குமாரனை மறுதலிக்கிறது, பரிசுத்தாவை மறுதலிக்கிறது, இது மூணும் இந்த தனிப்பட்ட முறையில் ஞானஸ்தானம் கொடுக்குறவங்ககிட்ட வருது. பிதா இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு வெறும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா தப்பு. வெறும் இயேசுதா யெகோவா தான் இருக்கிறாரு, குமாரன் அவருக்கு பையன் தானே ஒழிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் தப்பு. ஸோ இந்த மாதிரி மாறுபாடான உபதேசங்கள் தான் மாறுதே ஒழிய அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு. நீங்கள் தண்ணீரில் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், ஒரு ஆவிக்குரிய சபையில் உங்களை இணைஞ்சிருக்கணும். இது நாளும் மூல உபதேசமாக நான் நினைப்பேன். ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைஞ்சிருங்க, அது உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு ஒரு வழியாக அமையும். நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே ஒருத்தர் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்கும்போது உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டேன். எவ்வளவு ஒரு ஞானமான கேள்வி பாருங்க. பிதா ஒருவரை தவிர வரக்கூடியதான வருகை, அந்த டேட், என் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்னு இயேசு மத்திய 24:36 மார்க் 13 இயேசு சொல்றார். அப்படி சொல்லும்போது பிதா ஒருவரை தவிர வேற யாருக்கும் வருகையின் டேட் தெரியாது. இப்ப இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோன்னு சொல்றாரு. அப்படின்னா இவரும் பிதாவும் ஒன்று தானே, அப்ப பிதாவுக்கு தெரிஞ்சது இவருக்கும் தெரியும் இல்ல அப்படின்னு கேட்கிறார். என்ன அழகான கேள்வி பாருங்க, நுட்பமான கேள்வி, ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கேள்வி கேட்கும்போது. ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் பிதா எனக்கு
ஒப்புவித்தவைகளில் ஒன்றை கூட நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்தேன். ஏன்னா அதுதான் பிதாவினுடைய சித்தம். இந்த சீஷர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற போது பிதா அவருக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு யோவான் 16ல், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகளை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புவேன். அப்போ இயேசு கிறிஸ்து பிதா கொடுத்ததிலே இன்னும் நமக்கு பாதி கொடுக்காம போயிட்டார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் ரெடி ஆகலை. அதனால தான் அதுக்கு பிறகு நிருபங்கள் எழுதப்பட்டது. நிருபங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஸோ பிதா நமக்கு என்னென்னலாம் தரணும்னு நினைச்சாரோ அதை மட்டும்தான் இயேசுவுக்கு தந்தார். இயேசு பிதா தனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். அப்போ பிதா இயேசு இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இந்த வருகையினுடைய தேதியை, டேட்டை, நாளிகையை 100% எல்லாத்தையும் மறைச்சிட்டார். அதில் எதுவுமே, சிலர் சொல்லுவாங்க நாளிகை தெரியாது, வருஷத்தை கண்டுபிடிக்கலாம், எதுவும் முடியாது, 100% மறைச்சு வச்சுட்டார். ஸோ இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இப்போ நல்லா தெரியும். ஏன்னா அவர் பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே இருக்கிறார். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் அங்கே இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா என்ன கொடுத்தாரோ அதை இயேசு எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு என்ன கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ சீஷர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் பிதா அவருக்கு வெளிப்படுத்துறார். இப்போ பிதாவும் எல்லாத்தையும் இயேசுவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவும் பிதா கிட்ட போய் டெய்லி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாருன்னு ஏசாயா 50:4 சொல்லுது. காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல இயேசு உட்கார்ந்துருந்தாராம். போய் டெய்லி அன்னன்னைக்குரியதை பிதா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அன்னன்னைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை பிதா இயேசு கொடுத்தாரு. அந்த எது கொடுக்க வேண்டான்னு பிதா நினைச்சாரோ அதை கொடுக்கல. அதனால தான் இயேசு தைரியமாக சொன்னாரு, அந்த நாளாகியும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார், குமாரனும் அறியார். ஏன்னா எனக்கும் சொல்லலப்பா, எங்கிட்டையும் மறைச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. ஸோ அந்த இயேசு கிறிஸ்து போய் சொல்லலை. நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பரலோகம் கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மறைக்கப்பட்ட விஷயங்களை ஆராயாமல் இருக்கிறது நல்லது. அது உங்களை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடும். இப்போ இந்த நிறைய பேர் இந்த டேட்டை ஆராய்வாங்க. ஆராய தொடங்கும் போது அவங்க ஒரு டேட்டுக்கு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இந்த டேட்டாக இருக்கும், இதுவாக இருக்கும், அதுவாக இருக்கும். நாங்கள் பழைய ஏற்பாட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், ஹீப்ரூவில் பார்த்தோம், கிரீக்கில் பார்த்தோம்பாங்க. என்ன கேட்டால் பரலோகம் ஒன்று மறைச்சிச்சா, அது மறைஞ்சது தான், அவ்வளோதான், விட்டுருங்க. 12 வயசு வரைக்கும் இயேசு என்ன பண்ணாரு, அதற்கு பிறகு 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு, அது வரைக்கும் இயேசு காஷ்மீரில் இருந்தார், இப்படி நிறைய கதை சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் மறைச்சிச்சா, அது மறைச்சி தான், அவ்வளோதான், அப்படியே விட்டுருங்க. அதனால் இந்த டேட்டையும் பைபிள் மறைச்சிருக்குது. அதனால் நமக்கு தெரியாது. நம்ம காத்திருப்போம், எப்போ வேணாலும் இயேசு கிறிஸ்து வருவார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வி வசனமும் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.